ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பவர் சிஸ்டம் மாடலிங். பவர் சிஸ்டம் மாடலிங்னா நம்ம பவர் சிஸ்டமில் காம்போனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபஸ்ட் டு லாஸ்ட்டு, அதாவது ஜென்ரேஷன் டு கன்சியூமரில் எப்படி எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல் எல்லாமே பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் என்னென்னா பவர் சிஸ்டம் மாடலிங் ஆர் பவர் சிஸ்டம் அனலைசிஸ். அந்த டாப்பிக்கில் ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் குவான்டிட்டிஸ். பெர் யூனிட் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன் லைன் டயக்ராம் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. த வேரியன்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் அண்ட் தியர் இன்டர்கனெக்ஷன்ஸ் ஆர் யூஸ்வலி ரெப்ரசன்ட் பை தி சிங்கிள் லைன் டயக்ராம். நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு சிங்கிள் லைன் டயக்ராமாக இது யூஸ் பண்ணுவாங்க. அதோட காம்போனன்ட்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் சிம்பிளால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இன்டர் கனெக்ஷன்னா டிரான்ஸ்மிஷன் லைன், அது வந்து சிங்கிள் லைனாக மட்டும்தான் இது பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் இருக்குன்னா, நமக்கு மிஷின்ஸ் ஆர் ரொட்டேட்டிங் ஆர்மச்சூர். மிஷின்ஸ்னால் ஜென்ரேட்டராக இருக்கலாம், ஆர் மோட்டராக இருக்கலாம். அது ரவுண்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. 2 வைண்டிங் பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னால் இந்த மாதிரி இருக்கும் 2 வைண்டிங். 3 வைண்டிங்னா 3A வைண்டிங் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபியூஸ்னால் இந்த மாதிரி நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு கோட் போட்டு இப்படி போடுவாங்க. பொட்டன்ஷியல்னால் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், இது வந்து வெர்டிக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் சர்க்யூட் பிரேக்கரில் ஆயில் கேஸ்னால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னால் இப்படி போடுவாங்க, ஓம் சிம்பிள் மாதிரி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸ் 3 ஒயர் டெல்டா கனெக்ஷன். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன கனெக்ஷன்னா இந்த மாதிரி டெல்டா ஸ்டார் கனெக்ஷன்னா, டெல்டானா இப்படி போடுவாங்க, ஸ்டார்னால் இந்த மாதிரி போடுவாங்க. அதே ஸ்டார்னால் கிரவுண்டட் அன்கிரவுண்டட் இருக்குது. அன்கிரவுண்டட்னா கிரவுண்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க நியூட்ரல் பாயிண்ட்டை. அதே கிரவுண்டட்னால் நியூட்ரல் பாயிண்ட்டை நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் அம்மீட்டர்னால் ஒரு சர்க்கிள் போட்டு ஏ போட்டிருப்பாங்க. வோல்ட் மீட்டர்னால் வியால் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெர் யூனிட் குவான்டிட்டிஸ், அதுனால் என்னென்னு பார்க்கலாம். அதோட டெஃபினிஷன் என்ன, த ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் டிவைட் பை பேஸ் வேல்யூ. அதான் பெர் யூனிட் வேல்யூ. நம்ம வந்து பெர் யூனிட் வேல்யூ ரியாக்டன்ஸ் இருக்குது, இம்பிடன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஜென்ரல் ஃபார்மில் ஆக்சுவல் வேல்யூ பை பேஸ் வேல்யூ. அது பர்சன்டேஜ் ஆஃப் பெர் யூனிட் வேல்யூனா இன்ட்டு 100 இந்த மாதிரி தான் இருக்கும். இதே இம்பீடன்ஸ் இதுனா ஆக்சுவல்னால் நம்மளுக்கு வந்து இசட்டாக நம்ம இசட்னு போடுவோம். பேசல்னால் இசட் பி போடுவாங்க. இதுதான் பேஸ் வேல்யூ. இதே நம்ம வந்து பேஸ் கரண்ட்னால் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, நம்மளுக்கு பவர் ஈக்குவல் டு விஐ இருக்குல்ல, பவர் தான் நம்மளுக்கு வந்து கேவிஏன்னு போட்டிருக்காங்க. இதோட இது கேவிஏ, இது வந்து கேவிபி நம்ம இதில் வரும். பெர் யூனிட் அதாவது பவர் சிஸ்டம் மாடலில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ்னால் இது, கரண்ட்னா ஐபின்னு தான் வரும். இப்போ நம்மளுக்கு ஐபி கண்டுபிடிக்கணும்னா இது டிவைட் பை இதாக தான் இந்த மாதிரி வந்திருக்கு. பேஸ் கரண்ட் அதான் ஐபி ஈக்குவல் டு பேஸ் கேவிஏ டிவைட் பை பேஸ் கேவி, அதான் கேவிபி. அது கரண்ட் என்ன யூனிட் நம்மளுக்கு ஆம்ஸு. அதே பேஸ் இம்பிடன்ஸ்னால் இம்பிடன்ஸ் என்னது வி பை ஆர். வினா நம்ம என்ன போடுவோம், கேவிபி டிவைட் பை ஐபி. இது வந்து நம்மளுக்கு கேன் இருக்கலாம் இல்லை, இன்ட்டு 1000 இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க இன் ஓம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம ஐபி தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சி தான் இது போடணும். ஷார்ட்டாக நம்ம ஐபி கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஐபி வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஐவி வேல்யூவை பாருங்கள், கேவிஏ பி பை கேவிபி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து கேவிபி டிவைட் பை கேவிஏன்னு வரும். இதில் வந்து என்னென்னா கேவிபி 2 டைம்ஸ் இருக்குது, அதான் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1000 டிவைட் பை கேவிஏபி போட்டிருக்காங்க. இந்த 1000 வந்து இதுக்கு கீழே கொண்டு வரணும். கேபிவி ஸ்கொயர் ஈக்குவல் டு கேவிஏபி டிவைட் பை 1000 கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்விஏ மாறும். கிலோ வந்து மெகாவாக சேஞ்ச் ஆகும். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது தான் மோஸ்ட்லி. ஆனால் கேவிஏல கொடுத்தாங்கன்னா நான் வந்து டிவைட் பை 1000 அந்த மாதிரி நீங்கள் என்ன கிவன்லேருந்து கேவிஏ கொடுத்துருக்காங்களா எம்ஏ கொடுத்துருக்காங்களா நீங்கள் கரெக்டாக இது பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் இப்போ இது பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து இசட் பெர் யூனிட் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்.
பெர் யூனிட்டுக்கு அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல இசட், இந்த ஃபார்முலா தான் ஆக்சுவல் டிவைட் பை பேஸ் வேல்யூ. ஆக்சுவல்னால் இது இசட் தான் வரும். இசட்பி இந்த கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கேபிவி ஸ்கொயர் டிவைட் பை எம்ஏ. இது கீழே இருக்க மேலே போகும்போது இசட் இன்ட்டு அந்த டேர்ம் போகும் கேபிவி ஸ்கொயர். இதுதான் இசட் பெர் யூனிட்டோட வேல்யூ. இதில் என்னென்ன பிரித்து எழுதணும்னா ஓல்டு நியூ. ஓல்டு நியூ இருக்கும்போது ஆக்சுவல் வேல்யூ அது ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. பேஸ் வேல்யூ இதில் ஓல்டு போடணும், இதில் ஓல்டு, இதில் ஓல்டு, அதே தான். இதிலே நியூ போட்டு 2 டேர்மாக எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 எழுதியிருக்கல, இதில் இந்த ஃபஸ்ட்டு ஓல்டு டேர்ம்லேருந்து இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இசட்னா இது இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை, இது கீழே போகும். அதான் இசட் பெர் யூனிட் ஓல்டு இன்ட்டு கேவிபிஸ் ஓல்டு டிவைட் பை எம்பிஏ. இந்த இசட் வேல்யூவை நமக்கு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் தான் இது. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அதை தான் இந்த சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா அது ஷார்ட்டாக எப்படி எழுதுறாங்கன்னா இசட் பெர் யூனிட் நியூ ஈக்குவல் டு இசட் பெர் ஓல்டு அது எழுதிக்கோங்க. இப்போ கேவிபி கீழே மேலே இருக்குது, ஒரே டைம் எழுதிக்கோங்க. மேலே வந்து ஓல்டு, கீழே வந்து நியூ, இங்கே எம்ஏ வந்து மேலே நியூ, இது வந்து ஓல்டு. இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபார்முலா பெர் யூனிட்ஸில். இதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம எம்சிக்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், எ 3-phase ஜென்ரேட்டர் வித் ரேட்டிங் 1000 kVA 33 kV த பேஸ் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. பேஸ் இம்பிடன்ஸ் நம்மளுக்கு என்னது இசட்பி. இது வந்து நம்மளுக்கு வந்து எம்வியாக சேஞ்ச் பண்ணணும். கேவியை கொடுத்துருக்காங்க, எம்ஏ சேஞ்ச் பண்ணணும். இது வந்து 30 kVB. இப்போ இசட்பிக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணுற மாதிரினா கேவிபி ஸ்கொயர் டிவைட் பை எம்விஏ. இதை எம்ஏ இது பண்ணால் நம்மளுக்கு வந்து 1000ஆல் இது பண்ணணும். அப்போது 33 ஸ்கொயர்னால் 33 போட்டுக்கோங்க. இது 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா எம்விஏ ரேட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ இது கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1089 வரும். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ பேஸ் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பிடன்ஸோட யூனிட் ஓம், அதான் ஓம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெர் யூனிட் இம்பிடன்ஸ் இஸ். இப்போ வந்து இது கரெக்ட் ஆன்சர் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிடுவாங்க. பெர் யூனிட்னு கேட்டிருக்கனால ஆக்சுவல் பை பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் இதில் வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால இம்பிடன்ஸ் ஒரு வேர்டும் ஆட் ஆகணும். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆக்சுவல் பை பேஸ் வேல்யூ. இது வந்து பெர் யூனிட் இஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த வேல்யூ இது எடுத்துக்கோங்க. இது வந்து இது பேஸ் பை ஆக்சுவல் இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் இம்பிடன்ஸ் பை பேஸ் இம்பிடன்ஸ். நம்மளுக்கு வந்து பெர் யூனிட் இம்பிடன்ஸ் கேட்டிருக்கனால ஆன்சர் இஸ் சி. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். பெர் யூனிட் இம்பிடன்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் இஸ் an equipment has the per unit impedance of 0.9 per unit to the base வந்து 20 MVA 33 kV கொடுத்துருக்காங்க. the per unit of base 50 MVA and 11 kV will be. இது வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஓல்டு நியூ வச்சு நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா எழுதிக்கிடுவோமா? ஃபஸ்ட்டு இசட் பெர் யூனிட் நியூ equal to இசட் பெர் யூனிட் ஓல்டு இன்ட்டு கேவிபி ஓல்டு டிவைட் பை கேவிபி நியூ. இங்கே நியூ இங்கே மேலே ஓல்டு வந்துருக்கனா இது ஹோல் ஸ்கொயர் எம்விஏபி இங்கே நியூ வரணும், இங்கே ஓல்டு. இப்போது இதில் என்னென்ன எடுக்கணும்னா இந்த மேலே கிவன் இது எல்லா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ நம்மளுக்கு ஓல்டு. பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க, எம்ஏ கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ கன்சிடர்ஸ் ஓல்டு. இப்போ நம்மளுக்கு வந்து எந்த இதோட இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்? இசட் பெர் யூனிட் நியூ, இந்த வேல்யூ கன்சிடர்ஸ் நியூ வேல்யூ. ஓகேவா? அப்போ இசட் ஓல்டு என்ன வந்து இது வந்து 0.9 இன்ட்டு கேவிபி ஓல்டு நம்மளுக்கு வந்து இதான் ஓல்டான்னு கன்சிடர் பண்ணணும். 33 நியூலேருந்து 11 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்ஏ நியூ வந்து நம்மளுக்கு 50 ஓல்டில் வந்து 20. இல்லை 0 0 கேன்சல், இல்லை 3. இப்போ என்னென்னா 0.9 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5/2
இது 2 2னா 0.45. இப்போ 0.45 இன்ட்டு 9 இன்ட்டு 5 நம்மளுக்கு வந்து ஆன்சர் இஸ் 20.25. இது இந்த ஆன்சர் எதில் இருக்குன்னா பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த ஃபார்முலா படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் தி பவர் சிஸ்டம் இஸ் given us. நம்மளுக்கு வந்து பேஸ் இம்பிடன்ஸ்னால் இசட்பி. இசட்பிக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் நம்ம. KVBB ஸ்கொயர் டிவைட் பை MVAB. இந்த பின்னா நம்மளுக்கு வந்து பேஸ், ரெப்ரசன்ஸ் பேஸ். இப்போ இது என்ன சொல்லலாம், பேஸ் KV ஸ்கொயர் டிவைட் பை பேஸ் MVA அப்படின்னு சொல்லலாம். இப்படி பின்னு போடலாம். இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எதில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் KV ஸ்கொயர்டு என்ன மேலே டாப்பில் இது ஒன்று தான் இருக்குது. இல்லை பேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பி வந்து தான் அப்படி பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் A. கொஸ்டின்ஸ் வந்து இப்படி மாற்றி கூட நம்மளுக்கு கேட்கலாம். 5th கொஸ்டின்ஸ், a 3-phase transmission line operating at 10 kV has the resistance of 1 ohm. The percentage of resistance of the line is at 10,000 kVA base is கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் பெர் யூனிட் வேல்யூ கொடு. இப்போ நம்ம பெர் யூனிட் கண்டுபிடிப்போம். பெர் யூனிட் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ். இப்போ பெர் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் பை பேஸ். நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் இசட் டிவைட் பை இசட்பி பெர் யூனிட்டுக்கு ஃபார்முலா. இசட்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 ஓம் கொடுத்துருக்காங்க. இசட்பி கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, இசட்பிக்கு ஃபார்முலா KVP ஸ்கொயர் டிவைட் பை MVA. இப்போ இந்த 10 இன்ட்டு 10 நம்மளுக்கு வந்து 10 KVB. இது MVAனா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது KVA டிவைட் பை 1000. ஏன்னா MVA சேஞ்ச் பண்ணணும். இப்போது இந்த இது கேன்சல், ஒரு 10 கேன்சல். நம்மளுக்கு வந்து இசட்பி வந்து 10 தான் கிடச்சிருக்கு. அப்போ பெர் யூனிட் ஈக்குவல் டு இசட் பை இசட்பி. நம்மளுக்கு இசட் என்ன கொடுத்துருக்காங்க, இதான் இசட் 1 ஓம். 1 டிவைட் பை இசட்பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10. அப்போ வந்து 0.1. இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பெர் யூனிட்னா இது இந்த வேல்யூ இன்ட்டு 100. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 10%. ஆன்சர் இஸ் பி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், a generator rated at 30 MVA 11 kV has the reactance of 20%. The per unit reactance for the base 50 MVA and 10 kV. இது வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, MVA கொடுத்துருக்காங்க, KV கொடுத்துருக்காங்க, பெர் யூனிட் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 MVA இது கொடுத்துருக்கனால 2 இது மாதிரி வருது, ஒரு ரியாக்டன்ஸ் வேல்யூ வருது. பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போதும் என்ன கொடுத்துருப்பாங்க, பெர் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் பெர் யூனிட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, அந்த ஓல்டு நியூ ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நியூ ரியாக்டன்ஸ் இந்த வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா இசட் பெர் யூனிட் ஓல்டு இன்ட்டு KVP ஓல்டு KVP நியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு MVBA நியூ. இங்கே வந்து MVAB ஓல்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஓல்டு இது வந்து இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அது கன்வெர்ட் பண்ணும்போது 0.2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு KVBA ஓல்டு. நமக்கு இது ஓல்டு, இது நியூ வேல்யூ. ஓல்டு என்ன கொடுத்துருக்காங்க 11, நியூ வந்து நம்மளுக்கு 10 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு MVA நியூனா 50. இது நியூ வேல்யூ, இது ஓல்டு வேல்யூ 30. இது கேன்சல். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.2 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இங்கே 100 வரும். டு 5/3 இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
நமக்கு வந்து 0.4 வரும். இஸ் இட் பெர் யூனிட் நியூ? ஆன்சர் இஸ் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி தான் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அவ்வளோதான் இன்னையோட கிளாஸ். பெர் யூனிட் குவான்டிட்டிஸில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.